குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. நாளைய தினம் நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் நடைபெறும் சித்திரை பௌர்ணமி பெருவிழாவில் நாம் அனைவரும் ஆவலோடு கலந்து கொள்ள இருக்கிறோம் தானே. இந்த விழாவில் எப்படி கலந்து கொள்ள வேண்டும்? வருகின்ற உங்களுக்கான சிறப்பு பதிவு இந்த பதிவாகும். நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பதிவு செய்துள்ள யாககுண்டம், அந்த யாககுண்ட டோக்கனை தவறாமல் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்திருந்தாலும் சித்தர்பீட அலுவலகத்தில் அதை காண்பித்து அதற்குரிய டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திரிசூல யாககுண்டம், இரட்டை நாகம், ஒற்றை தலை நாகம் மற்றும் சதுர யாககுண்டம் மற்றும் கலச விளக்கிற்கு நீங்கள் பதிவு செய்துள்ளதால் அதற்குரிய நுழைவாயில் என்ன, எந்த கேட்டு வழியாக நம்ம வரணுன்றதை நீங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டுள்ள தகவல் பலகை மூலமாகவும் தகவல் மையத்தில் உள்ள சிறப்பு தொண்டர்களை அணுகியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாளை மதியம் 3 மணிக்கு இந்த வேள்வி துவங்க உள்ள காரணத்தினால் நீங்கள் அனைவரும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் முன்பாகவே வந்து உங்களுடைய யாககுண்டம் எந்த இடத்தில் அமைய பெற்றுள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அங்கே வந்து அமர வேண்டும். நீங்கள் வரும்போது தயவு செய்து காட்டன் புடவையோ அல்லது காட்டனால் ஆன பருத்தி ஆடைகளையோ உடுத்தி வந்தால் நன்மையாக இருக்கும். நீங்கள் வரும்பொழுது இங்கே யாகத்தில் நெருப்பு வளரும். அதன் காரணமாக மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். அழைத்து வருகின்ற குழந்தைகளை மிகவும் கவனமாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உடைமைகளை ஒப்படைத்து பாதுகாப்பதற்காக உடைமை காப்பகங்கள், அதாவது க்ளோக் ரூம்ன்ற ஃபெசிலிட்டி இங்கே சித்தர்பீட அறநிலையின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அதை மட்டுமே தொடர்பு கொண்டு உங்களுடைய உடைமைகளை, பெரிய பெரிய பேகெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்கம்மா, கொண்டு வந்தீங்கன்னா அந்த உடைமை காப்பகத்தில் நீங்கள் வைத்துவிட்டு டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். யாகம் முடிந்த பிறகு நீங்கள் அந்த டோக்கனை கொடுத்து உங்களுடைய உடைமைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் மிதியடி காப்பகங்களும் உங்களுடைய வண்டி வாகனங்கள் நிறுத்துவதற்கு சுலபமாக வசதிகளும் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அதை மட்டுமே நீங்கள் உபயோகிக்க வேண்டும். நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் யாகத்தில் இடுவதற்காக நெய், எண்ணெய் போன்றவற்றை, கற்பூரம் ஆகியவற்றை நீங்கள் எடுத்து வர வேண்டாம் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். யாகம் செய்வதற்காக உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்முடைய சித்தர்பீடத்தின் சார்பாக நீங்கள் எந்த இடத்துல யாகம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் வெளியில் இருந்து எந்த எரிபொருளும் கொண்டு வராதீங்கன்னு பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சித்தர்பீடத்தில் யாகம் நடக்கும் நேரத்தில் மிகவும் கவனமாக பயபக்தியோடு அம்மா கொடுத்த இந்த வேள்வியில் அனைத்து ஜீவராசிகளும் நலமும் வளமும் பெற வேண்டும். குரு அம்மாவுடைய மனம் முழுவதும் குளிர்ச்சி அடைய வேண்டும். அனைவரும் ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற எண்ணத்தோடு அருள் திரு அம்மா அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பெண் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நாம் அனைவரும் இந்த வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் இங்கு வந்து வேள்வி செய்யும் போது பக்கத்தில் உள்ள யாகத்திலும் கூட தீ வளரும். அந்த வேள்வி தீ வளர்வதை மிகவும் கவனத்தோடு பாதுகாப்பாக உணர்ந்து அதற்குரியபடி நாம் செயல்பட வேண்டும். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்காகவே இங்கே தகவல் மையங்கள், மிதியடி காப்பகங்கள் மற்றும் உடைமை காப்பகங்கள் 24 மணி நேரமும் சேவை செய்யக்கூடிய மருத்துவமனை வசதி, ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வசதிகள், தீ அணைப்பான்கள் ஆகியவையும் இங்கே உண்டு. இதையெல்லாம் நாம் கண்ணும் கருத்துமாக புரிந்து கொண்டு அம்மா காட்டுகின்ற வழிமுறைப்படி நடந்து அன்னையின் அருளை பெறுவோம். ஓம் சக்தி.